வணக்கம். இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தினால் இன்றைய தினம் இந்த ஊடக மத்திய நிலையத்திலே சர்வதேச வெள்ளைப்பிரம்பு தினத்தை முன்னிட்டு நாங்கள் இந்த இடத்திலே அறிமுகம் ஒன்றை செய்துவிட்டு பார்வையற்றவர்கள் இந்த சமூகத்திலே எவ்வாறு பயணம் செய்கின்றார்கள், எவ்வாறு சவால்களை எதிர்கொள்கின்றார்கள், பார்வையற்றவர்களுக்கு என்னென்ன விடயங்கள் தேவைப்படுகின்றது, பார்வையற்றவர்கள் இன்றைய நிலையிலே பாராளுமன்றம் வரை தங்களுடைய பாதங்களை பதித்திருக்கின்றார்கள். எனவே இன்றைய சர்வதேச வெள்ளைப்பிரம்பு தினமானது எம்மையெல்லாம் அடையாளப்படுத்தி கொண்டு கண்பார்வையற்றவர்கள் சமூகத்திலே சிறந்த அந்தஸ்தை பெற்று இருக்கின்றார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த ஊடக மத்திய நிலையத்திலே நாங்கள் சில கருத்துக்களை எல்லாம் வைக்க விரும்புகின்றோம். 1929ஆம் ஆண்டு சர்வதேச அதாவது அமெரிக்காவிலே இந்த வெள்ளைப்பிரம்பானது கண்டுபிடிக்கப்பட்டு 1931ஆம் ஆண்டு இந்த வெள்ளைப்பிரம்புக்கான அங்கீகாரம் ஐநாவிலே கிடைக்கப்பட்டு, அதேபோன்று நமது இலங்கை தேசத்திலே 1964ஆம் ஆண்டு இந்த வெள்ளைப்பிரம்பைக்கான அங்கீகாரம் கிடைத்தது. இந்த வெள்ளைப்பிரம்பானது கண்பார்வையற்றவர்களை சமூகமயப்படுத்துவதில் பெரிய ஒரு உதவியை செய்கின்றது. இதை சமூகத்திற்கு கண்பார்வையற்றவர்களை கொண்டவர்கள் இந்த லயன் கழகத்தினர், அரிமா கழகம் என்று சொல்லக்கூடிய லயன் கழகத்தினர். நாங்கள் எங்களுடைய சர்வதேச வெள்ளைப்பிரம்பு தினத்தை இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையமானது சென்ற ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி யாழ் மாநகர சபையிலே ஊர்வலமாக வந்து ராஜகணபதி மகால் மண்டபத்திலே நாங்கள் இந்த சர்வதேச வெள்ளைப்பிரம்பு தினத்தை கொண்டாடியிருந்தோம். அங்கே கொள்கை பிரகடனமும் வெளியிடப்பட்டது நல்லூர் வாயிலிலே. இப்படியான விடயங்களை எல்லாம் சமூக மட்டத்திலே கொண்டு சேர்க்கும் பாரிய பொறுப்பு இந்த ஊடகங்களுக்கு இருக்கின்றன. எனவே இந்த ஊடகங்களின் ஊடாக பார்வை புலனை இழந்த சமூகம் என்னென்ன சவால்களை எல்லாம் எதிர்கொள்கின்றார்கள், அவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுகின்றது, உங்களால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளவும் எங்களுடைய இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையமானது ஈஸ்லேண்ட் கிழக்கொழுங்கை இலக்கம் 82 எமது காரியாலயமானது அமைந்திருக்கின்றது. நீங்கள் நேரடியாக எமது நிறுவனத்தையும் வந்து எங்களுடைய தேவைகள் என்ன, பார்வை புலனிழந்தவர்களுக்கு இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எங்களுடைய நிறுவனத்தினுடைய பணிகள், நாங்கள் என்னென்ன செய்கின்றோம் என்ற விடயங்களை எல்லாம் எங்களுடைய கௌரவ பொருளாளர் அவர்கள் உங்களுக்கு எடுத்து முன்வைப்பார். அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெளியிலார்க்கு வழிகாட்டுவோம், வெள்ளைப்பிரம்பிற்கு மதிப்பளிப்போம் என்கின்ற தொனிப்பொருளோடு இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையம் சமூக பணியினை மேற்கொண்டு வருகின்றது. பார்வை புலன் இழந்தவர்கள் சமூகத்தின் ஆரோக்கியமான பங்காளர்களாக மாற்றுதல், சேவை பெறுநர் என்கின்ற நிலையிலிருந்து சேவை வழங்குனராய் தரமுயர்த்துவதை நோக்காக கொண்டு பணியாற்றி வருகின்றோம். பார்வை புலன் குறைபாடு உடையவர்கள் பார்வையற்றவர்களுக்கு சிறந்த முறையில் வழிகாட்டி வரும் இவ்வமைப்பு கல்வி மற்றும் பொருளாதாரம், சுயதொழில் முதலானவற்றில் அக்கறை காட்டி வருகின்றோம். இந்த சர்வதேச வெள்ளைப்பிரம்பு தினத்தின் இன்றைய நாள் உலகறிய செய்ய வேண்டிய ஒரு புனிதமான நன்னாள். ஏனென்றால் அரிமா கழகம் அன்று பார்வை இழந்தவர்கள் இழந்து நடமாட வேண்டும் என்கின்ற சிந்தனையை அகத்திருத்தி
உலகளாவிய ரீதியில் இந்த வெள்ளை பிரம்பினை அறிமுகப்படுத்தி அது ஒரு சட்ட அங்கீகாரமுள்ள பொருளாக, ஒரு உதவு கருவியாக, உயிரில்லா நண்பனாக பார்வையற்றவர்களுக்கு இன்று அது பயன்படுகின்றது என்றால் அது மிகையாகாது. இந்த நிலைப்பாட்டில் அன்று வெள்ளைப்பிரம்பு கண்டறியப்பட்டதிலிருந்து இன்று வரை மேலை தேச நாடுகளில் இலத்திரனியலின் உதவியுடன் கூடிய பிரம்புகள் பார்வைப்புலன் இழந்தவர்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது என்ற விடயங்களை நாம் அறிந்திருக்கிறோம் மட்டும். ஆனால் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியின் தரம் 8 மாணவன் ஒருவன் தரம் 6 கல்வியாண்டில் கற்கும்போது பார்வைப்புலன் இழந்தவர்களை கண்ட நாளிலிருந்து 2 ஆண்டுகளாக சிந்தனை ஆற்றலில் உட்படுத்தி தரம் 8 செல்வன் யஸ்மினன் என்பவர் ஒரு இலத்திரனியல் வெள்ளைப்பிரம்பு ஒன்றினை அறிமுகப்படுத்தி அதை கண்காட்சியில் வைத்து சர்வதேச வெள்ளைப்பிரம்பு தினம் அக்டோபர் 15, 2025 நோக்காக கொண்டு அதை இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். எங்களுடைய இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தினூடாக அவரை நாங்கள் பாராட்டுகின்றோம். அந்த வெள்ளை பிரம்பினை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுகின்றோம். அது ஒரு விதமான சைகை, அதாவது சமிக்கையினை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அப்படிப்பட்ட பிரம்பினை கண்டறிந்து பார்வைப்புலன் குறைபாடுடையவர்களுக்காக அந்த மாணவன் சிந்தித்தமைக்கு சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி தரம் 8 மாணவன் ஆதித்தன் ஜஸ்மினனை நாங்கள் உளமாற இன்று நினைவு கூறி அந்த மாணவன் தன்னுடைய தந்தையாருடைய ஞாபகார்த்தம், தன்னுடைய பேரனாருடைய ஞாபகார்த்தமாக அந்த வெள்ளைப்பிரம்பினை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். இந்த இன்றைய நாட்டினுடைய கலாச்சார பின்னடைவுகளின் மத்தியிலும் இந்த மாணவன் இப்படியான ஒரு எண்ணக்கருவை ஏற்படுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த சர்வதேச வெள்ளைப்பிரம்பு தினத்தில் நாம் கூறி வைக்கக்கூடிய விடயமாவது, பார்வைப்புலன் இழந்தவர்களுக்காய் பணியாற்றும் ஏனைய அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்த ஒருமித்த ஒற்றுமை உள்ள கொள்கையோடு முன்னெடுக்கப்படுதல் சாலச் சிறந்ததொன்றென்று நாம் கருதுகின்றோம். ஏனைய அரசநிலை அதிகாரிகளும் அதனையே விரும்புகின்றார்கள். கொள்கைகள் எப்படிப்பட்டிருந்தாலும் ஒற்றுமைப்பட்ட ஒரு முன்னேற்ற பாதையில் பார்வைப்புலன் இழந்தவர்களுக்காய் பணியாற்றும் அமைப்புகள் செயற்பட வேண்டுமென்று நாம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். இன்று குற்றழுத்த முறையில் பார்வையற்றவர்கள் கல்வி கற்று வடக்கு மாகாணத்தில் மட்டும் பொதுமக்களுடைய ஆதரவால் 95 பார்வையற்ற பட்டதாரிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். உயர்நிலை உத்தியோகங்களிலும் இருக்கின்றார்கள். குறிப்பாக சட்டத்திறனிகளாக, விரிவுரையாளர்களாக, அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக, ஆசிரியர்களாக பல்துறைகளில் கடமையாற்றியும் வருகின்றார்கள். அது மட்டுமன்றி சுயதொழில் முயற்சிகளில் பார்வைப்புலன் இழந்தவர்கள் என்று தம்முடைய சொந்த சுய பொருளாதாரத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நிமிர்ந்திருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி கணினித்துறையில் யோஸ் என்ற ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இன்று கண்பார்வையற்றவர்கள் கணினியை சீராக இயக்குகின்ற ஆற்றலுடையவர்களாக காணப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட சமூக முன்னேற்ற மாற்றத்தின் ஒரு அங்கமாக, அந்த சமூக மாற்றத்தின் ஒரு துணைகோலாக இந்த இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையம் இலக்கம் 82 கிழக்குலங்கை கச்சேரி என்ற முகவரியில் இயங்கி வந்து கண்பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையம் என்ற முகப்புத்தகத்தையும் அதனூடாக இந்த அறப்பணியையும் வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த சர்வதேச வெள்ளைப்பிரம்பு தினம் நம்முடைய அதாவது மக்கள் மத்தியில் பார்வைப்புலன் இழந்தவர்களுடைய சிந்தனைகளை தூண்டக்கூடியதாகவும் அவர்களுக்கு தேவைக்கேற்ப கவனிப்புடையவர்களாகவும் இருக்க இந்த நாள் நினைவுபடுத்தப்படுகின்றது. அது மட்டுமன்றி எம்மால் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்களில் இந்த சர்வதேச வெள்ளைப்பிரம்பு தினத்தையொட்டி ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் ஒவ்வொரு மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் அனைவருக்கும்
ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் நாங்கள் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற அத்தனை பாடசாலைகளுக்கும் நாங்கள் ஒரு கொடி ஒன்றினை அனுப்பியிருக்கின்றோம். அந்த கொடியினை அணிந்து இந்த வெள்ளை பிரம்பு தின அனுஷ்டிப்பை சீரான முறையில் நினைவு கூர்ந்து வலுவிழப்பு வாழ்வின் ஒளியிழப்பு அல்ல என்பதற்கு அமையவும், அங்கக்குறைவு ஆற்றல் குறைவு அல்ல என்பதற்கு அமையவும், எங்களுடைய பார்வை புலன் குறைபாடுடையவர்களுடைய முன்னேற்றத்திற்கு சமூகம் சார்ந்த அனைத்து உள்ளங்களும் எங்களோடு பயணம் செய்து நல்ல முறையில் நாங்கள் எங்களுடைய அறப்பணியை மேற்கொள்வோம் என கூறி இந்த ஊடக மத்திய நிலையம் இந்த வாய்ப்பினை தந்தமைக்கும் இதனை அனைத்து ஊடகங்களினூடாகவும் பிரசுரிக்கும்படியும் நாங்கள் வேண்டிக்கொண்டு இந்த வேளையிலே இந்த வாய்ப்பை நிறைவாக ஏற்றுக்கொள்கின்றோம். நன்றி. வணக்கம்.